அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, அவங்க அப்பனோட ஸ்பெல் மிஸ்டேக் பழக்கம் இவனுக்கும் வந்துருச்சு ஐயா. ம் இவனுக்கு எங்கே எப்படி நான் வேலை வாங்கி கொடுக்கறது? சரிப்பா, அதுக்கப்புறம் எங்கேயாவது ட்ரை பண்ணியா? எங்கள் அப்பா கிட்ட நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கிட்டயே திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறீங்களா? ஏப்பா, நான் சொன்னேன்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீ ஒரு வாட்டி கூட வந்து வேலையை பற்றி என்கிட்ட கேட்கவே இல்லையே. நான் கேட்டு நீ வாங்கி தரணும்னா எதுக்காக எங்கள் அப்பா கிட்ட சத்தியம் பண்ண? ஆஹா, அடிக்கடி சத்தியத்தை சொல்லியே நம்மளை சங்கடப்படுத்துகிறானே ஐயா. ம் வேலையும் வாங்கி தர மாட்டேங்கிற, எனக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி இருக்க? என்னது, கல்யாணமா? ஏப்பா, கல்யாணம் பண்ணணுன்னாலே வேலையில் இருக்கணும்பா. இப்போல்லாம் பொண்ணு பார்க்க போனாலே மாப்பிள்ளை என்ன வேலை பண்ணுறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னாப்பா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, இந்த காலத்தில் பொண்ணுங்களும் கை நிறையா சம்பாதிக்குது. அதுக்கு ஈக்குவலாக நாம் இருக்க வேண்டாமா? முதல்ல உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அப்புறமா பொண்ணு பார்க்கலாம், போதுமா? நீ வேலை வாங்கி கொடுத்து நான் அதில் நல்ல சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை வச்சு ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் ஆகணும்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கு நீயவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்றியா? சீக்கிரமாக வேலை வாங்கி கொடுன்னு சொல்கிறேன். நீ இந்த ஊருக்கே பெரிய மனுஷன், உனக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஒரு ஹோட்டலில் வேலை வாங்கி தரலாம், இல்லைனா ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை வாங்கி தரலாம், இல்லைனா உனக்கு தெரிஞ்ச சினிமா கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரலாம். ஆனால் நீ எந்த வேலையுமே வாங்கி தர மாட்டேங்கிறியே. வேலைன்னு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. அப்போது இது வரைக்கும் எனக்கு வேலை வாங்கி தரணுன்ற ஞாபகமே உனக்கு வரல, அப்படித்தானே? இல்லைப்பா, நீ ஆஸ்பத்திரின்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வந்தது. நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் கூடவே ஒரு கம்பவுண்டர் வேணும்னு சொன்னார். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நீ தான் மெடிக்கலில் வேலை பார்த்துருக்கில்ல, அவர்கிட்ட பேசி உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன். முதல்ல அதை செய்கிறேன்பா, ஆனால் ஒரு கண்டிஷன். வழக்கமாக வேலை கொடுக்குறவங்க தான் கண்டிஷன் போடுவாங்க. இங்கே என்னடனா வேலை வாங்கி தர்ற நீயே கண்டிஷன் போடுறியா? என்ன கண்டிஷன் சொல்லு. முக்கியமாக ஆஸ்பத்திரிலையும் ஏதாவது ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிடாதையா, என் பேர் கெட்டு போயிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், டாக்டர் எப்படி? அந்த டாக்டருக்கு குழந்த மனசியா. அப்போனா பீஸுக்கு பதிலாக பிஸ்கட் கொடுத்தா வாங்கிக்குவாரா? ஏயா, இன்னும் வேலையிலேயே சேரலை, அதுக்குள்ளே டாக்டரை பற்றி நக்கல் அடிக்கிற. நீ தானே டாக்டருக்கு குழந்த மனசுன்னு சொன்ன, அதுதான். வாயை திறந்து ஒன்று சொல்ல விட மாட்டேங்கிறாயா. அவரோட பேர் என்ன? சதாசிவம், போதுமா? நாளைக்கு ரெடியாக இரு, காலையில் 2 பேருமா போய் டாக்டரை பார்க்கலாம், புரியுதா? ஆமாம், ஆக்டர் சதாசிவம் ஆஸ்பத்திரிக்கு எத்தனை மணிக்கு வருவார்? என்னது, ஆக்டர் சதாசிவமா? சாரி, டாக்டர் சதாசிவன் சொல்கிறதுக்கு பதிலாக ஆக்டர் சதாசிவன் சொல்லிட்டேன். ஆஹா, இன்னும் வேலையிலேயே சேரலை, அதுக்குள்ளே ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணுறானே ஐயா. வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ண போகிறானோ. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.